தகப்பனாம் இந்திரனில் தகப்பனாம் சூழ்ச்சி செய்த ராமனை வென்றெடுத்த அரசனாம். சமீபத்தில் அகத்தியர் பற்றிய ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் கங்காதுரை அப்படின்ற ஒரு நேயர் அரியலூருக்கு அருகிலுள்ள மாத்தூர் மருதையனார் கோயிலில் ஒரு உயரமான ராவணன் ஒரு சிலை இருப்பதாகவும் அதில் இடது கையில் வீணை பெரிய வீணை வைத்திருப்பதாகவும் வலது கையில் வாழ் வைத்திருப்பதாகவும் அவங்க எழுதியிருந்தார். அதுக்கு செம்மலையப்பர்னு பேர் இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நாம் இங்கே இருக்கிறது வடபூண்டி என்ற இடத்துல, அதாவது வேப்பூர்லேருந்து கள்ளக்குறிச்சி போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்தள்ளி வடபூண்டின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஆசீவக திருக்கோயில் வளாகம் இருக்குது. இங்கே பல கோயில்கள் இருக்கின்றன. இது எல்லா ஆசீவக தெய்வங்களுக்கும் இங்கே கோயில் இருக்குது. அதாவது இங்கே எப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆக ஒரு நாளின் 7 நாட்களுக்கான தெய்வங்களும் இங்கே தான் இருக்குது. நான் இங்கேருந்து தான் நான் ஆசீவகத்தை ஆய்வு செய்து வெளியிட்ட போது இந்த கோயிலும் அதுக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறதுன்னு நான் சொல்லிக்கணும். அப்போ எனக்கு இந்த செவ்வாய்க்கிழமைக்கான கோயில் இது. நாம் இன்றைக்கும் எதேச்சியாக நம்ம வந்தோம். ஆனால் அது செவ்வாய்க்கிழமையில் தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுக்குன்னு நான் செவ்வாய்க்கிழமை போகணும்னு திட்டம் போட்டு வரல. ஆனால் இட் ஸோ ஹேப்பன்ஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இப்போ இங்கே இந்த கோயில் ஆய்வு பண்ண தான் வந்திருக்கோம். செம்மலையப்பன் அப்படின்றது செவ்வாய்க்கான தெய்வம் தான், செவ்வாய்க்கிழமைக்கான தெய்வம் தான். இவர் சிவந்த வண்ணத்திலும் இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், சிவந்த வண்ணத்தில் தான் அவருக்கு உடல் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இவர் செம்மலையப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் யாருன்னா ராவணன். இதுதான் நம்ம சொல்கிற ஒரு இது. ராவணன் கண்டியை சேர்ந்தவர், இலங்கையின் கண்டியை சேர்ந்தவர். அதுக்கு இன்னொரு அது எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் முன்னாலேயே நான் குறிப்பிட்டு இருந்தேன். அதற்கு ஆதாரமாக இன்னொன்று இருக்கிறதுனா சென்னையில் கிண்டின்ற ஒரு இடம் இருக்குது. கிண்டிக்கு பக்கத்தில் செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்குது. அந்த கண்டி தான் இந்த கிண்டி. இதுக்கு பக்கத்தில் செயின்ட் தாமஸ் மவுண்டன்றது ராவண இந்திரன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ சென்னையில் கிண்டிக்கு பக்கத்தில் இருக்க செயின்ட் தாமஸ் மவுண்ட் கண்டியைத்தான் அது குறிக்கிறது. அப்போ ராவண இந்திரன்றது. அப்போ இலங்கையின் கண்டியில் தான் ராவணேந்திரர்கள் பிறந்தார்கள். கண்டிக்கான இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? செங்கடகல்லே அப்படின்னு இருக்கு. செம்மலைக்கல் அப்படின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். இது காலேன்றதுக்கு அர்த்தம் எதுவும் நமக்கு தெரியல. அது கல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா செங்கட காலேன்றது செங்கடக்கல், கடம்னா மலை, செம்மலைக்கல் அப்படின்னு தான் அது பேர் வருது. அப்போ இவர் செம்மலையப்பர் அப்படின்னா கண்டிக்கு இன்னொரு பேர் செங்கடகாலேன்னு இருக்கிறதுக்கும் இவருக்கு செம்மலையப்பர்ன்ற பேர் இருக்கிறதுக்கும் இவர் ராவணன் தான் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு உறுதியான இது கிடைச்சிருச்சு. இன்னொரு ஆதாரம், அதாவது தவிர்க்க முடியாத இன்னொரு ஆதாரம் என்னன்னா, ஒரு கையில் வீணை வச்சிருக்கார். வீணை கொடியோன், வீணையை கண்டவர் ராவணன் என்று சொல்லியிருக்கோம் நாம. முருகன் யாழ் இசைக்கருவியை கண்டிருந்தார். அந்த யாழ் இசைக்கருவியை மேம்படுத்தி அதை வீணையாக வடிவமைத்தவர் ராவணன் தான். ராவனுக்கு வீணை கொடியோன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அகத்தியரோ ராவனும் வீணை போட்டி போட்டாங்கன்றது அதை வச்சு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அது பொய்யான கதை. ஏன்னா அவங்க காலத்தை மாற்றி கொடுக்கறதுக்காக, குழப்பறதுக்காக சொல்லப்பட்ட கதை அது. இது இவர் ராமாயண காலத்தவர் ராவணன். ராமாயணம் தான் நமக்கு தெரிஞ்ச பேர். அதனால் நம்ம ராவணியனும் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ராமாயணம்ன்றது. ராமாயண காலத்தவர் அப்படின்றதான் இவர் செம்மலையப்பர் என்பது ராவணனைத்தான் அது குறிக்கும். அவர் உடம்பெல்லாம் கூட சிவப்பாகவே தீட்டியிருக்கிறாங்க. அவர் செம்மலையை சேர்ந்தவர் என்பதால் உடலையும் சிவந்த வண்ணத்தில் அவங்க தீட்டியிருக்கிறாங்க. ஆமாம், இங்கே செம்மலையப்பர்னு எழுதியிருக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அந்த நேர் அவங்க சொன்னதை கேட்ட உடனே கங்காதுரை அவங்க சொன்னதிலிருந்து எனக்கு எங்கள் கோயிலில் செம்மலையப்பர் இருக்காரே ஞாபகம் வந்துச்சு. அப்போ அவர் கையில் வீணை வச்சிருக்காரு அப்படின்னா இப்போ அவங்க சொன்னது இதுவும் ஒன்றாயிடுச்சு. அப்போ இது ராவணன் அப்படின்றதான் நமக்கு இப்போ உறுதியாக தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. ராவணன் கோயில் அப்போ எங்கே நாங்கள் வழிபாட்டில் தான் இருந்திருக்காங்க. இப்போ
ராவண இந்திர கும்பகர்ணனை வட இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ராம்லீலாவின் போது அது கொளுத்துறாங்க. அதனால தான் நாம் என்ன பண்ணியிருந்தோம், பரசுராமன் ராமன் சகுனியை வந்து நாம கொளுத்திக்கிட்டு இருந்தோம். 4-5 வருஷம் நான் கொளுத்திக்கிட்டு இருந்தோம்னு நமக்கு தெரியும். ஆனால் இவங்க வில்லன்களான வில்லன்கள் இல்லை. எப்படி வில்லன்கள் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, 12 விஷ்ணு தான் 12 ராசிகளை உருவாக்கினார். அந்த 12 ராசிகளில் முதல் ராசி ரிஷப ராசி, அது வந்து சிவனை குறிக்கும். அடுத்த ராசி மேஷ ராசி, அது முருகனை குறிக்கும். வரலாற்றின் காலப்படி செஞ்சிருப்பாங்க. முதலில் சிவன், அதற்கப்புறம் முருகன், அது 10,000 ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு முருகன். அதுக்கப்புறம் 7,400 ராமாயணம் நடைபெறுகிறது. அதுக்கு 2 ஸ்லாட் கொடுத்துருந்தாரு விஷ்ணு. அதாவது இந்த 12 ராசியில் ஒன்று மீன ராசி, அதில் வந்து ராவணனும் இந்திரனும். ராவணன் விமானத்தில் வானத்திலே பறந்தார், அதனால் விண்மீனோடு அவரை தொடர்புறுத்துறாங்க. இந்திரன் தனது ஓக சக்தியால் லெகிமம் சக்தியால் மேகத்திற்கு மேலே சென்றார். அவருக்கு அதனால தான் மேகநாதன் மேகவாகனன்லாம் அவருக்கு பேர் வச்சாங்க. அப்போ 2 பேரும் வானத்தோடு அவங்க ஐக்கியப்படுறதால அவங்களுக்கு மீனராசியை கொடுத்துருந்தாங்க. இப்போ மீனராசின்றது ராவணேந்திரன் தான். இதையும் நான் கண்டு சொல்லியிருந்தேன். கும்பராசின்றது கும்பகர்ணனை குறிக்கும். அப்போ இவங்க 3 பேரும் தான் முக்கியமான இது வந்து விஷ்ணு அவங்கள பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் நம்ம கும்பேஸ்வரர் கோயில் கூட கும்பகோணத்தில் இருக்குது. கும்பகோணமே கும்பகர்ணனோட தொடர்புடைய ஒரு ஊர் தான். அங்கே கும்பேஸ்வரர் கோயில் இருக்கிறதுன்றது இருக்குது. அங்கே வந்து இந்திரனுக்கு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அதாவது கும்பேஸ்வரர் கோயிலில் வாலிக்கும் சன்னதி இருக்குது. செம்மலை எப்பர் என்பது ராவணன் தான், வீணை வைத்திருப்பது ராவணன் தான்ன்றது இப்போ நம்ம உறுதியாக எங்கள் கோயில் மூலமாகவும் இது தெரிய வருது. இது ஆசைவக திருக்கோயில் அப்படின்னு சொன்னேன். இது வந்து 7 நாட்கள், 7 நாட்களுக்கும் தானே 7 தெய்வங்கள்ன்றது வந்து இங்கே இருக்கு. இந்த கோயிலுடைய முதன்மை தெய்வம் வந்து வெள்ளிப்பதி. அவங்க வந்து பச்சையம்மா அவங்க வெள்ளிப்பதின்னு அழைக்கப்படுறாங்க. திங்கள்பதி, வெள்ளிப்பதி, புதன்பதி என்று 3 பெண் தெய்வங்கள் இருக்கு. மீதி எல்லாம் ஆண் தெய்வங்களுங்க. ஆக 7 நாட்களுக்கு 7 தெய்வங்கள் இருக்கு. நம்ம வந்து 7வது நாள் வந்து ஞாயிறுக்கான தெய்வம் வந்து அங்கே நம்ம காமிக்கிறோம். ஆற்றங்கரையில் அரசமரத்தடியில் அங்கே விநாயகர் இருக்கு. விநாயகர் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான தெய்வம். இதெல்லாம் ஆசீர்வத்தை நான் மீட்டெடுக்கும் போது இந்த கோயில் எனக்கு மிகப்பெரிய பங்காற்றியது. இதை வச்சு தான் பல விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தெய்வம் எனக்கு தெரியாமல் இருந்து அப்புறம் இங்கே வந்து கேட்டேன், பூசாரியில் கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன தெய்வம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற அரசமுத்தட்டி பிள்ளையார் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப எல்லாம் ஞாயிறு அப்படின்றது புரிஞ்சது. 12 ராசிகளை சொன்ன ஒரு விஷ்ணு தானே, பிள்ளையார் யார்? விஷ்ணு தானே. அது அவர் வந்து சூரியன், ராசிகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சூரியன் இல்லைங்களா. இது வந்து விவசாயத்திற்கான தெய்வம்னு நான் சொன்னேன். இந்த முதன்மை தெய்வம் பச்சையம்மன் அப்படிங்கிறது அதுதான் வள்ளி. அதனால் இங்கே திருநூறு கூட பச்சையில் கொடுப்பாங்க. பச்சையில் கொடுக்குறத பார்க்கலாம். குபேரன் கோயில் கூட நம்ம பச்சையில் திருநூறு வாங்கியிருக்கோம். அதுவும் விவசாயத்துக்கான ஒரு தெய்வம் தான் குபேரன். இங்கே விவசாயத்துக்கான தெய்வன்றதால இங்கே பச்சையில் விபூதி கொடுக்குறாங்க. இது வந்து விவசாயத்திற்கான தெய்வம். இது சுற்றிலும் விவசாய நிலங்கள் தான் இருக்குது. விவசாய நிலங்களுக்கு நடுவில் தான் இது அமைஞ்சிருக்கிறது. எங்கள் ஊர் குன்னியூர் தியாகபுரத்துக்கு நாடு 7 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிறது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஊர். இது எங்களுடைய குலதெய்வம் இந்த ஊர். தியாகதுருகத்தை வந்து என்ன சொன்னேன், தியாக வள்ளின்னு சொன்னேன். இந்த ஊர் வடபூண்டி, இந்த கோயில் அமைந்திருக்கிற ஊர் வடபூண்டி. தியாகதுருகத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தியாகதுர்கம்ன்றது வந்து அந்த ஊருடைய பழைய பேர் வந்து தியாகவள்ளி. இப்போ தியாகராஜன் என்பது முருகன். நம்ம ஏற்கனவே திருவாரூர் கோயிலை பற்றி பேசும்போது தியாகராஜன் என்பது முருகன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அவர் வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு அவர் திருமணம்லாம் பண்ணிக்கல. இதெல்லாம் வந்து கற்பிதங்கள் தான். அவர் திருமணம் பண்ணி கொள்ளவில்லை. தியாகராஜன் என்பது முருகனை குறிக்கும். அப்போ தியாகதுர்கம், தியாகவள்ளி என்பது முருகனோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஊர் தான். அங்கே வந்து வள்ளி தான் அந்த கோயில் கொண்டு இருந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தியாக வள்ளியை தியாக துர்கை அப்படின்னு மாட்டி அந்த ஊருக்கு துர்கம் என்று துர்கையின் பெயரால் தான் அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க மலையம்மன் கோயில் இருக்க தெய்வம், அது வள்ளியாக இருந்த தெய்வத்தை இவர்கள் தியாகவள்ளி என்று மாற்றி இது துர்கை என்று மாற்றியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த கோயிலுடைய முகப்பில் பார்த்தீங்கன்னா மகிஷாசூரனை வந்து அந்த துர்க்கை ஈட்டியால் கொள்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அதனால அது வந்து மகிஷாசூரனை கொள்றதுன்னா துர்க்கை தான் குறிக்கும்.
அப்போ தியாகதுருவத்தில் கோயில் துர்கைன்னு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஊருடைய பழைய பேர் தியாகவள்ளி, தியாகராஜன் முருகன். அதனால் தியாகவள்ளி என்பது அவருடைய தத்துவார்த்த மனைவியான வள்ளியைத்தான் குறிக்கும். இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் மாற்றிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. மேலும் பல விஷயங்களை இந்த கோயிலை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த சாமிக்கு வாகனம் இருக்க இடத்துல ஒரு பெண் சிலை இருக்குது. இது ராவணன் இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கிறதால இது மண்டோதரியை குறிக்கலாமோ அப்படி தான் நம்ம யோசிக்க தோணுது. பக்கத்தில் ஒரு யானை இருக்குது. அப்போ ராவணன் ஆசிவகத்தையோட சம்மந்தப்படுற ஒரு தெய்வம் அப்படின்றது இதிலிருந்து நமக்கு உறுதியாகுது. ஏன்னா இது 7 நாட்களில் செவ்வாய்க்கான நாளாக இருக்கிறதால ராவணனும் ஆசிவக தெய்வம்தான், கடவுள் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதற்கு அந்த பெண் தெய்வம் வாகனம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பெண் இருக்கிறது அதுக்கு உறுதி செய்கிற மாதிரி இருக்குதா நான் நினைக்கிறேன். யாழி யானை, யாழின்னா கடல் விலங்கு. இந்த கடவுளுக்கு எந்த குறிப்பும் இங்கே காணோம். ஆனால் இது செம்மலையப்பர் கோயிலுக்கு பக்கத்திலே இது இருக்கிறதால இது இந்திரனாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இந்திரனாகத்தான் இருக்கணும். ஆனால் எந்த குறிப்பும் எழுதப்படலை. இது இந்திரனாக இருக்கலாம். நம்ம இப்போ அரியலூருக்கு அருகில் உள்ள மாத்தூர் ஐயனார் கோயிலில் இருக்கோம். இந்த ஐயனார் கோயிலில் செம்மலையப்ப ஆலயம்னு இந்த ஆலயத்துக்கு பேர். செம்மலையப்பருக்கு இங்கே 31 அடி உயரத்தில் ஒரு சிலை இருக்குது. அது செம்மலையப்பருக்கான சிலை. நம்ம செம்மலையப்பர் யாருன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அது ராவணன் தான். செம்மலையப்பர் என்பது ராவணனை குறிக்கிறதா. அதனால் செம்மலையப்பர் என்பது ராவணனுடைய பெயர். அந்த ராவண கோயில் இப்போ நாம் இப்போ வடபூண்டியில் இருக்கிற ராவணுக்கான கோயிலை பார்த்துட்டு இப்போ அரியலூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். வடபூண்டியர் கோயில் எங்களை போன்ற பலருடைய குலதெய்வ கோயில். இங்கே அடுத்தது இங்கே நமக்கு கங்காதுரைன்ற ஒரு நேயர் இந்த ஊரில் இந்த சிலை இருக்கிறது எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உடனே இதையும் பார்த்துட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்கு அங்கே வந்திருக்கோம். அவங்க சொன்னது போலேயே இது செம்மலையப்பர் ஆலயம்தான். இது ராவணனை குறிக்கின்ற ஒரு சிலை தான் இந்த சிலை. கையில் பெரிய வீணை வச்சிருக்கார். அப்புறம் அவருடைய கிரீடத்தில் சிவலிங்கம் இருக்குது. ஒரு சிவனடியார்ன்றதை குறிக்கிறதுக்காக அங்கே சிவலிங்கம் வச்சிருக்கிறாங்க. ஒரு பெருஞ்சிலையாக இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மொத்தத்தில் 31 அடி உயரம் உள்ள சிலை இது. ராவணனுக்கு ஏற்கனவே கோயில்கள் இருக்குன்றது நமக்கு மன மகிழ்ச்சியை தருது. ராவணன், இந்திரன், கும்பகர்ணர்களை யூத பிராமணர்கள் வட இந்தியாவில் ராமலீலா என்ற பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க கொளுத்தக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் கெட்டவங்களான்னா இல்லை. எப்படி சொல்கிறோம்னா 12 ராசிகளை விஷ்ணு வகுத்தார் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ராசிகளில் முதல் ராசி சிவனை குறிக்கிறது கால வரிசைப்படி. 2வது ராசி மேஷ ராசி, அது முருகனை குறிக்கிறது. 3வது ராசி மீன ராசி, அது ராவண இந்திரனை குறிக்கிறது. 4வது ராசி கும்பராசி, அது கும்பகர்ணனை குறிக்கிறது. இது ராமாயணம் முடிஞ்சு போச்சு. இப்போ மகாபாரத்தில் 8 மொத்தம். அது மகர ராசி கிருஷ்ணனை குறிக்கிறது. தனுசு ராசி அர்ஜுனனை குறிக்கிறது. விருச்சிக ராசி பீமனை குறிக்கிறது. தராசு ராசி சகாதேவனை குறிக்கிறது. கன்னி ராசி திரௌபதியை குறிக்கிறது. அந்த புலியோன் ராசி தர்மனை குறிக்கிறது. நண்டு ராசி நகுலரை குறிக்கிறது. அப்புறம் மிதுன ராசி மைத்துனர்களாகிய சகுனி திருதராஷ்டிரனை குறிக்கிறது. அப்போ மொத்தம் இந்த 12 ராசிகள் காலவரிசைப்படி விஷ்ணு அமைத்திருக்கிறார். அதில் ராமன் இடம்பெறவில்லை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ராமாயணத்தை அதில் ராமன் இடம்பெறவில்லை. ஏனென்றால் ராமன் தமிழரின் பகைவன். அதனால் விஷ்ணு அவர்கள் ராமனை 12 ராசிகளில் உள்ளடக்கவில்லை. ஆனால் நமது தமிழர்களாகிய
ராவணன், இந்திரன், கும்பகர்ணனை அவர் 12 ராசிகளில் அமைத்துள்ளார். இது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ராவணரை நாம் கடவுளாக தயினா இப்போ எனக்கே ரொம்ப நாளைக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா ராவணர் வந்து எங்கேயுமே எனக்கு கடவுளை வழிபடுறதில்லை. அதனால் நம்ம அது அந்த உணர்வு இல்லாமல் நம்ம போயிட்டோம் அவ்வளோ நாள். ஆனால் நம்மையும் அறியாமல் நம்ம வழிபாட்டில் தொடர்ந்து இருந்திருக்கிறதுக்கு என்னுடைய குலதெய்வம் கோயிலே அது இருக்குது. ஆனால் அதை வந்து செம்மலையப்பர்னு மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். கையில் வீணை இருக்குது. அதற்கு மேல் இதுவரை நாங்கள் சிந்திக்கலை. இப்போ அது காலம் அமைஞ்சிருக்கிறது. சரியான காலத்திலே அதை நாம் சிந்தித்திருக்கிறோம். தமிழருக்கு ராவணன் ஒரு மிகப்பெரிய கடவுள் தான். தொடர்ந்து நாம் வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இது வந்து புதியதல்ல. இது நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. அதனால் இந்த மகிழ்ச்சியான இந்த ஆய்வு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். நாங்கள் எதிர்பார்த்தபடி நாங்கள் தேடி வந்தது எங்களுக்கு கிடைத்தது. ராவணருக்கு ஏற்கனவே கோயில்கள் இருக்கின்றன என்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. நாமெல்லாம் மகிழ்ச்சி கொள்ளும் தருணம் இது. தமிழர்களை வந்து அவங்க இழிவுபடுத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இழிவுபடுத்துது. அந்த ராமலீலை நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு. ஏன்னா தமிழர்கள் வந்து இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கும்போது தமிழர்களின் முன்னோர்களை கொளுத்துவது அது மிகவும் அநியாயம். ஒன்று வேணா செய்யுங்க, தமிழருக்கு விடுதலை கொடுத்துருங்க, நாங்கள் தனி நாடாயிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கொளுத்துருங்க, உங்களை நாங்கள் கொளுத்திக்கிட்டு இருக்கோம். ஆச்சா, அப்படி செய்யுங்க. ஆனால் தமிழர்களை இந்தியர்களாக கருதி கொண்டு தமிழர்களின் முன்னோர்களை இழிவுபடுத்துவதை மிக 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 வன்மையாக கண்டிக்கிறோம். 5ஆம் தமிழ்ச்சங்கம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நீங்கள் தொடர்ந்து எங்கள் முன்னோர்களை கொளுத்தி நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ராமன் வென்றான், இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் தான் ராமாயணத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருந்தால், அது உண்மையாக இருந்தால் நீங்கள் ராவண, இந்திரன், கும்பகர்ணனை ஒவ்வொரு வருஷம் கொளுத்திக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க ராமன் தான் செத்தான், கொல்லப்பட்டான் போரில், இவங்க வெற்றி பெற்றார்கள் என்பது. நீங்கள் ராவண, இந்திர, கும்பகர்ண சிலையில் நீங்கள் எரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வெக்கமில்லை உங்களுக்கு? ஆச்சா, இந்தியர்கள் தமிழர்களை இந்தியர்களாக கருதினால் நீங்கள் இந்த கொளுத்துவதை நிறுத்த வேண்டும். இல்லையே எங்களுக்கு விடுதலை கொடுத்து விடுங்க. தமிழர்கள்லாம் இப்போ நம்மளை வந்து இழிவுபடுத்துறாங்க. ராவணன் என்பது விஷ்ணுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேராளுமை. அவர் தான் உலகத்தில் முதல்ல ஏர்கிராஃப்ட் கண்டுபிடிக்கிறார். ஏர்கிராஃப்ட்டுங்க, ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சவர் ராவணன். அவங்களே சொல்றாங்க, ராவணன் புஷ்ப விமானத்தில் வந்து தான் சீதையை கடத்திட்டு போனான்றாங்க. அப்போ வந்து அவங்களுடைய கருத்துப்படியே ராவணன் ஏரோப்ளைன் முதல்ல கண்டுபிடிச்சார். அதுதான் இவங்க ராவணனும் இந்திரனுன்றதுக்கு தான் இவங்க ரைட் பிரதர்ஸ்னு புதுசாக ஒன்று அது அவங்க குறிக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. அவங்க உண்மையிலே ரைட் பிரதர்ஸ் தான். அதனால் இந்த தமிழர்களை இழிவுபடுத்துகின்ற செயலை மத்திய அரசு கைவிட வேண்டும். இது தமிழர்கள் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கும்போது தமிழர்களின் முன்னோர்களை இந்திய அரசாங்கம் கொளுத்துவது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் மிக்க நன்றி.